உண்மையில உட்கார முடியலப்பா எங்களால், அவ்வளோ மோசமாக இருக்குப்பா. ஒரு சீன்னா பரவாயில்லப்பா. மார்க் ஆண்டனி கிளைமேக்ஸை கொண்டாந்து இதில் கொண்டாந்து சேர்த்து விட்டார், வேற ஒன்றும் கிடையாது. தீபாவளி தான் டமால் டிமில் இருக்குது. அதில் மக்களும் படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. உண்மையிலேயே விஷால் சார் கதை ஒன்றுமே இல்லைப்பா. அப்பா பையன் சரியா, அப்பா வந்து பெரிய டான்றாங்க. டான்ன்ற அளவுக்கு என்னத்தை பிடுங்கினாருன்னு கேட்டால் அது ஒன்றும் பெருசாக பிடுங்கல அவர். சரி, அப்போ அவர் என்ன பண்ணுறாங்க, பையனை மட்டும் தனியாக வச்சுறாரு. என் கூட இருந்தால் என் பையனுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பையனை தனியாக வச்சிடறாப்புல. சரி, பையனை தனியாக வைக்கிறடி, பையனுக்கு காசு பணம் கொடுத்து அமெரிக்காவில் செட்டில் பண்ணோன்னாக்கா பையன் திருத்துறா பிச்சை எடுத்துட்டு கிடக்கிறான். இங்கே அவர் என்ன பண்ணுறாருக்கா, பையனுக்கு பெரிய ஃப்ளாஷ்பேக். அது சொன்னாக்க நீ தலை சுற்றி கீழே விழுந்துரு, அதை விட்டுரு. இப்போ அப்பா என்னடா பண்ணுறாருனாக்கா, அப்பா மீன்காரி படி சுற்றுறாப்புல. ஊர் பிரச்சனை தாம் பிரச்சனை எடுத்து பண்ணுவாப்புல. இப்போ இது விஷயம் என்னக்கா, ஜான் விஜய் கூட இருப்பாப்புல, அப்பா கூட, அப்பா விஷால் கூட இருப்பாப்புல. ஜான் விஜய் நாங்கள் நினச்சிக்கிறீங்கன்னு அவருக்கு இது பண்ணுவாப்புல. லிங்கா என்ன பண்ணுவான் தெரியுமாடான்ற. ஆனால் லிங்கா அண்ணே வேணாம் அண்ணே விட்டுருங்கண்ணே, லிங்கா வந்து கெஞ்சுவாப்புல. அவர் வந்து வீணு வாப்புல. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ரைட்டிங். சரி, என்னதான்டா பண்ணுறீங்கன்னாக்கா, ஒன்றும் இல்லை, ஊரை சுற்றி பகையை வளர்த்து வச்சிருக்கேன், ஏதோ சைனா மெட்டீரியல்லாம் உள்ள வருதான், அந்த மெட்டீரியல் வராமல் தடுக்கிறாராம் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு கேவலமான காட்டு மொக்க படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து மகுடம் இல்லை, மொக்க படம், அவ்வளோதான். இல்லை, ரெண்டே கெட்டப் தான். அப்பா ஒன்று பையன் ஒன்று. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நிறைய கெட்டப் வருது. எல்லாமே கேவலமாக இருக்குது, காரி துப்புற மாதிரி இருக்குது. உண்மையில் உட்கார முடியலப்பா எங்களால், அவ்வளோ மோசமாக இருக்குப்பா. ஒரு சீன்னா பரவாயில்லப்பா, எல்லா சீனுமே இப்படி தான்ப்பா இருக்குது. என்ன எண்ணத்தில் எழுதுனாருன்னு தெரியல எனக்கு. ஃபுல் கிஸ்ஸால் எழுதினாரா கதைன்னு கூட தெரியல. அவ்வளோ மோசமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. எதுவுமே நம்மளால ஏதோ ஒரு சீனாவது ஒழுங்காக இருக்குன்னு பார்த்தாக்கா ஒரு சீன் கூட நல்லா இல்லை, கேவலமாக இருக்கு. படத்தில் பிடிச்ச சீன் சத்தியமாக சொல்கிறதுக்கு ஒன்று கூட இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது. நான் தான் வெளில ஓடி வந்துட்டோமே, உட்கார முடியாமல் ஓடி வந்துட்டோம். கடைசியில் இவர் ரிவெஞ்சுன்னு போனார். ஆஹா முடியாது, இது வரைக்கும் இவனுங்க பண்ண குஜிலி மஸ்தே போதும், இதுக்கு மேலே நம்ம உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம். உண்மையிலே எந்த ஒரு படமாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் உட்காந்து பார்ப்போம். அது கேவலமான படம் இருந்தாலும் இந்த படத்தை உட்காந்து கூட பார்க்க முடியாமல் லாஸ்ட்டில் ஓடி வந்துட்டோம்னாக்கா அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த படம் கேவலமாக இருக்குது. ரவியரசு எடுத்தார் டேரக்டர், அது எடுத்திருந்தாலும் படம் நல்லா இருந்திருக்கும். விஷால் உள்ள வந்து படத்தையே மொக்கப்பட்டார். விஷால் உள்ள வந்து ஆக்டிங் நல்லா, மார்க் ஆண்டனியில் எப்படி நடித்தாரோ அதே மாதிரி மார்க் ஆண்டனி நடித்து படத்தை மொக்க பண்ணிட்டார். மார்க் ஆண்டனியில் உள்ள பாதி படத்தை இதில் கொண்டாந்து தீவான, அப்புறம் என்ன அரசு, இதெல்லாம் உள்ளே கொண்டாந்து அந்த இருக்க கதையெல்லாம் உள்ளே கொண்டாந்து போட்டு குழப்பம் பண்ணி படத்தையே குழப்பம் பண்ணி விட்டார். கிளைமேக்ஸ் மார்க் ஆண்டனி கிளைமேக்ஸை கொண்டாந்து இதில் கொண்டாந்து சேர்த்து விட்டார், வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த லேடிஸு ஃபைட்டருக்கு ஜென்ஸு கிடச்சிருக்க மாட்டாங்க போலுக்கு, இருக்க லேடிஸ்லாம் கொண்டாந்து ஃபைட்டுக்கு இறக்கி விட்டார் போல. வைஸ் ஓகே, பட் ஆக்டர் டேரக்டரேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆக்டராக ஓகே தான், மூவி ஒன் டைம் வாட்சபிள். அந்த ரைஸ் ஆஃப் லிங்கா, அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ஓகே தான், பட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதும் அவங்க சொன்னதுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணதும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அவ்வளோதான். உயிரை பணம் வச்சு பண்ணுறாரு. உடம்பு ஃபுல்லாக தையல் தானே அவருக்கு. 139 தையல் இருக்குது அவருக்கு, வேறு எந்த ஆக்டருக்குமே இல்லை. அவ்வளோ உயிரை பணம் வச்சே பண்ணுறாரு. மாறுபட்ட ரோலு பாடுபட்டிருக்கார், மக்களுக்கு ஒத்துக்கணும். லாஸ்ட்டு 30 மினிட்ஸு தீபாவளி தான் டமால் டிமில் இருக்குது. அதில் மக்களும் ஒத்துக்கொண்டால் வெற்றி, இல்லை என்றால் நம்ம ஒன்று அஞ்சலி தான் அப்பா கிட்ட பாட்டு, அவ்வளோதான். ஃபேமிலி ரோலில் இவ தான் குஜரா விஜய் ஃபேமிலி ரோல் சூப்பராக படம். அவங்க தான் மனசில் நிற்கிறாங்க. அஞ்சலியும் பார்க்கலாம். அடுத்த பாட்டு வந்தால் மக்கள் போயிடுவாங்க. இப்போ மோனிதான்னு கத்துனாங்கல்ல, இன்றைக்கி இந்த பாட்டுக்கு போடுவாங்க. முச்சண்டியமாக மச்சாண்டின்னு சொல்லுவாங்க. அடுத்த படம் தான் அங்கே போடுவாங்க. ஆனால் அவங்க வந்து அப்படியே நிற்பாங்க. நான் வந்து துதுரா விஜயனோட தான் படத்தை நான் பார்த்தேன், பக்கத்தில் இருந்தாங்க. அவங்ககிட்ட இதே வார்த்தை நான் ரொம்ப நல்லா பண்ணுறேன். படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. உண்மையிலேயே விஷால் சார் கதாநாயகனாக நடிப்பதற்கு முன் அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருந்தவர் அர்ஜுன் சார்கிட்ட. ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து கலைகளை எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து இந்த படத்தில் சும்மா பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. டபுள் ஆக்ஷனாக நடிச்சிருக்காரு. மகனாகவும் பையனாகவும் 2 வேடத்தில் நடிச்சிருக்காரு. படம் மிக அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் 99வது படமாக இந்த மகுடம் படத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் கதாநாயகி 2 பேர். ஒன்று எங்கள் ஊர் திண்டுக்கல்லை சேர்ந்த துஷாரா, ஒன்று இன்னொன்று ஆந்திராவை சேர்ந்த அஞ்சலி அவர்கள். இவங்க 2 பேரும் போட்டுட்டு நடிச்சிருக்காங்க.